ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட். நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூனில் வரப்போகுது. அதனுடைய எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம செப்டம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூட் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம கொங்கு பகுதி கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த பகுதி மாணவர்கள் எல்லாமே ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்ல வந்துட்டு செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக கேட்ட ரெக்வெஸ்ட்னால ஒரு ஹோல் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் வீக்லேருந்து லான்ச் பண்ணுறோம். இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் வந்துட்டு எப்படி இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய டைம் ஆல்மோஸ்ட் இன்னொரு 4 months இருக்கு, இந்த 4 months எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4 months ஸ்ட்ராட்டஜின்ற வீடியோ ரியலிஸ்டிக்கான ஒரு டார்கெட் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூனுடைய குரூப் ஒன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரூப் ஒன் டெஸ்ட் சீரீஸ்ன்றது ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இப்போ முதல்ல நம்ம ப்ரிலிம்ஸ் பார்ப்போம், தென் வில் கோ டு மெயின்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பார்க்கலாம். நமக்கு தெரியும் டோட்டலாக ஜிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் 6 யூனிட்ஸ் இருக்கு, ஒரு 6 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 6 யூனிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு யூனிட் பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிக் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 10 கொஸ்டின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டாக கேட்டுருவாங்க. அது எல்லாமே நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் ஆயிரும், கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் ஆயிரும். ஸோ இதை தாண்டி நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்றது மிச்சம் இருக்கக்கூடிய 5 செக்ஷன். ஸோ சயின்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டா கரண்ட்ல நீங்க கவர் பண்ணிட்டு போயிட போறீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 5 செக்ஷன் டார்கெட் பண்ண போறோம். அந்த 5 செக்ஷன்ல நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணது மாதிரி இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 4 நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றப்ப 160+ கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், 150+ கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இதுல நம்ம டெஸ்ட் சீரிஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டியூட்ல கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரபிளாக தான் இருக்கும். ஈவன் சீனியர் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஃபேவரபிளாக தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கோங்க. இந்தியன் பாலிட்டியில பார்த்தீங்க அப்படின்னா 5 டெஸ்ட் அலகேட் பண்ணியிருக்கிறோம். 5 டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இந்தியன் பாலிட்டி படிக்கக்கூடிய பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் வந்துருக்கணும். ஸோ நீங்க கான்செப்ட் வைஸ் என்ன படிச்சாலும் ஆர்டிகல் பேஸ் பண்ணி அலைன் பண்ணி போறதா நல்லது. அதனால நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பர்டிகுலர்லி ஆர்டிகல் 1ல இருந்துட்டு ஆர்டிகல் 51 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஆகுது அப் டு வந்துட்டு டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதை தொடர்ந்து அமெண்டிங் ப்ரொசீஜர்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சிருக்கிறோம். ஸோ செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் கட்டா எக்ஸிக்யூட்டிவ் ரெலவெண்டா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிரசிடென்ட் சம்பந்தமாவோ, கவர்னர் சம்பந்தமாவோ, இந்த மாதிரி அதே மாதிரி யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சம்பந்தமாவோ, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சம்பந்தமாவோ இப்படி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்கறதுனால எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மட்டுமே நம்ம தனி டெஸ்ட் கொடுக்குறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு டெஸ்ட், தென் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூனுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இன்டென்சிவ் பேட்சுடைய சிலபஸ் கூட அப்படியே கார்லேட் ஆகி தான் போக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கிறோம். இதை தாண்டி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, இதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட். தென் ஷெடியூலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு 5th, 6th ஷெடியூல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 8th ஷெடியூல் லாங்குவேஜஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை தாண்டி கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ், இதுக்கு மட்டும். ஸோ கம்ப்ளீட்டா 5 டெஸ்டா நாங்க பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். இந்த அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு இந்த செக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறோம். அடுத்து பாத்தீங்க நம்ம இந்தியன் பாலிட்டியில ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 100 கொஸ்டின்ஸ் ஒதுக்குறோம். அந்த 100 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ஜெனரல் ஸ்டடிஸ்க்கும் பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ்ல வரப்போகுது. இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்திருப்போம். இதை தாண்டி மேத்தமெட்டிக்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தோம். இப்போ இன்டென்சிவ் பேட்ச்ல கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9 இப்போ நீங்க வந்துட்டு செஷன் பிளானர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 9 செஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அமெண்டிங் ப்ரொசீஜர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 9 செஷன்ஸ் வந்திருக்கும். அந்த செஷன் முடிக்கிற பட்சத்திலேயே கூடவே அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வந்துருவோம். இதை தாண்டி எல்சிஎம், ஹெச்எஃப் எடுத்து வந்திருப்போம். ஸோ கிளாஸ் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு கம்ப்ளீட்டா அலைன் ஆகியே போகும்.
இப்போ சப்போஸ் நீங்க சீனியர் ஆஸ்பிரண்டா இருந்தா உங்களுக்கு ரொம்ப டீடைலா கொடுக்குற மாதிரி தான் நாங்க டெஸ்டே ஃப்ரேம் பண்ணி இருந்திருக்கிறோம். ஸோ 5 டெஸ்ட் கொடுக்க போறோம். 5 டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பேஸ் பண்ணி இப்ப ரீசெண்ட் குரூப் ஒன் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினே வைக்க போறோம். 5 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை 15 டேஸ் ஒன்ஸ்ன்ற மாதிரி எடுத்திருக்கு. போன அக்டோபர்ல இருந்துட்டு இப்ப கமிங் ஜூலை வரைக்கும் நம்ம கொடுக்க போறோம். நமக்கு செப்டம்பர் எக்ஸாம் இருக்கு. கமிங் ஜூலை எண்டு வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறோம். ஸோ அக்டோபர் 1 to 15, அக்டோபர் 16 to 31 இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது 15 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகுது. அந்த 15 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கவர்மெண்ட் ரெலிவென்ட் சோர்சஸ்ல தான் எடுக்க போறோம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், தென் ஹிந்து, இதை தாண்டி பிஐபி, ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ், இந்த மாதிரி ரெப்யூட்டடான சோர்சஸ்ல இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணி தரப்போறோம். அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம டெஸ்ட் சீரிஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுல சந்தேகமே இல்லை. இதை தாண்டி எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இது எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய எல்லா மேத்தமெட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது டிசைன் பண்ண போறோம் டெஸ்ட்ன்றது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒரு செக்ஷன் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு பார்ட் கவர் ஆகுது. செகண்ட் டெஸ்ட்டுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல செகண்ட் பார்ட் கவர் ஆகுது. இதே மாதிரி தான் இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு ரேஷியல் ப்ரொபோர்ஷன் ஒரு டெஸ்ட்ல வரும். அதே மாதிரி ரேஷியல் ப்ரொபோர்ஷன் வந்துட்டு அதோடைய செகண்ட் பார்ட் வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் ஃபார் தி இந்தியன் பாலிட்டி அஸ் வெல் அஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தென் மேத்தமெட்டிக்ஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரி. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பாலிட்டி டாபிக்ஸ்க்கு என்ன மெட்டீரியல் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிட்டி டாபிக்கு லக்ஷ்மிகாந்த் படிச்சாலே போதுமானது. சப்போஸ் நீங்க லக்ஷ்மிகாந்த் படிச்சிருக்கீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் படிச்சாலே போதுமானது. இப்ப சப்போஸ் டிஎன்பிசி டியூட் மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நாங்க கொடுக்குற மெட்டீரியலே போதுமானது. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் மெட்டீரியல் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் 2 லாங்குவேஜ்லயும் பைலிங்குவல்லையும் நாங்க உங்களுக்கு வேர்ட் ஃபைல் இல்ல பிடிஎஃப் ஃபைல் ஷேர் பண்ணிருப்போம். அதை நீங்க படிச்சாலே போதுமானது. ஏன்னா இருக்கக்கூடிய 4 மாசத்துல நீங்க நிறைய புக்ஸ் படிக்க ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு வேலை நான் வந்து தமிழ்ல மட்டும்தான் சார் அப்பியர் ஆகுறேன், எனக்கு வேற மெட்டீரியல் தெரியல அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக் பர்டிகுலர் 12th புக் படிச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க எல்லா புக்கும் வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல ட்ரை பண்றது அனாவசியம். இப்ப நீங்க வந்துட்டு பாலிட்டி புக் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிச்சிருந்தா அந்த ஒரு புக்கு படிச்சாலே போதுமானது. இதை தாண்டி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூட் இன்டென்சிவ் பேட்ச் மாணவர்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க கொடுக்கக்கூடிய கிளாஸ் நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு வந்தாலே போதுமானது. நாங்க மெட்டீரியல் கொடுக்கறத படிச்சுட்டு வந்தா போதுமானது. நீங்க புத்தகத்தை தொட தேவையில்லை. அந்த பேர்டனை நாங்க எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் நாங்க ரெஃபர் பண்ணி எல்லா விஷயத்தையும் நாங்க கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் போறதே வந்துட்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் போகுது. அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டெஸ்ட் பாருங்க, இந்தியன் ஹிஸ்டரி. செகண்ட் சப்ஜெக்ட் இந்தியன் ஹிஸ்டரி. இந்தியன் ஹிஸ்டரியை நம்ம 4 பார்ட்டா பிரிச்சிருக்கிறோம். என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ், எம்பையர்ல எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட்ல ஒதுக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐபிசி, குப்தன் எம்பையர், இதுதான் ஏன்ஷியன்ட்ல சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மெடிவல்ல டெல்லி சுல்தானியர்கள், முகலாயர்கள், மராத்தாஸ், இதுதான் மெடிவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட்ல வச்சிடறோம். இதுல ஏன்ஷியன் மெடிவல்ல பாத்தீங்க அப்படின்னா விஜயநகரா, பாமினி, சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல இதே டாபிக் கொடுத்துருக்கோம். அதை நம்ம இங்கே கவர் பண்ணிட்டு போயிடும். நீங்க அங்க வந்துட்டு போட்டு உழப்ப தேவையில்லை. இந்த ஒரு இடத்துல ப்ராப்பரா படிச்சுட்டு போயிருங்க. இப்ப சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னா வந்துட்டு இம்பீரியல் சோழாஸ் படிப்பீங்க, பிற்கால சோழர்கள் படிப்பீங்க, பேரரசு சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் படிப்பீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த ராஷ்டிரகூடர்கள், பல்லவர்கள், இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நீங்க கவர் பண்ணிருக்கீங்க சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் டாபிக், செகண்ட் டெஸ்ட் இந்தியன் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சவுத் இந்தியன் ஓரியன்டா இருக்க போகுது. அடுத்து தேர்ட் டெஸ்ட் பாருங்க. தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னுடைய பார்ட் 1. இந்த டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா 1600ல இருந்துட்டு 1885 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கவர் ஆயிரும். சோ அது வந்துட்டு அடுத்து பாருங்க. அடுத்த டெஸ்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டெஸ்ட் 2. இது 1885 இருந்து 1947 வரைக்கும் கவர் ஆகும். நம்ம ரொம்ப எம்பசைஸ் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய ஈவெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஆனுவல் காங்கிரஸ் நடந்த விஷயங்கள். இதை தாண்டி லீடர் ஸ்பெசிபிக்கா நம்ம எடுக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா லீடர் ஸ்பெசிபிக்கா, பிளே ஸ்பெசிபிக்கா, ஈவென்ட் ஸ்பெசிபிக்கா, சிலபஸ் கூட ஓரியன்ட் ஆகுற அளவுக்கு இப்ப கரண்ட்லி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வருது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. டிட்டோ அவங்க கேட்கறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூபிஎஸ்சி பேட்டர்னுக்கு வர மாதிரி கேட்கறாங்க, கொஞ்சம் ஃபேக்சுவலா கேட்கறாங்க. அதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் இருக்க போகுது. இதுல கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 15 டேஸ் கேப்ல இருக்க மாதிரி தான் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸே நம்ம இன்ஸ்டியூட்ல எப்படி போக போகுது அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ரேஷியல் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், அதை பேஸ் பண்ணி டைம் அண்ட் ஒர்க். எப்பவுமே வந்துட்டு ஒரு டாபிக்கும் இன்னொரு டாபிக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் போகுது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு. ஸோ அந்த மாதிரியே டெஸ்ட் கூடவே அலைன் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கானமி. இதை நம்ம 2 செக்ஷனா பிரிக்கலாம். முதல்ல தமிழ்நாடு ரெலிவெண்டா நீங்க படிங்க, அப்புறம் இந்தியன் எக்கானமி தனியா படிங்க. இப்ப தமிழ்நாடு ரெலிவெண்டா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு புக்ல இருந்து அவங்க கேட்கறாங்களாண்டா கிடையவே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 99% வந்து அவங்க வந்து எப்படி கேட்கறாங்கன்னா கரண்ட்டை வச்சு, இதை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸை வச்சு தான் கேட்கறாங்க. அதனால நம்ம பிரிச்ச விதமே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கரண்ட் பேஸ் பண்ணி நம்ம இந்த கம்ப்ளீட் டெஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு தமிழ்நாடுடைய பட்ஜெட், ரீசன்ட் பட்ஜெட், தமிழ்நாட்டுடைய ரீசன்ட் எக்கனாமிக் சர்வே 2025-26. இதுல பாத்தீங்க அப்படின்னா 10 சாப்டர் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கம்ப்ளீட்டா பட்ஜெட். இதுல மட்டுமே ஒரு டெஸ்ட் கொடுக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டுக்கு மட்டுமே ஒரு டெஸ்ட் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் கலந்து தான் கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம அதுக்கு மட்டுமே ஒன்று கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் தமிழ்நாடு பாலிசி நோட். ஸோ இம்பார்ட்டன்ட் பாலிசி நோட்ஸ் ஏதர் அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், எம்எஸ்எம்இ, ஹெல்த், சோசியல் வெல்ஃபேர், ஃபினான்ஸ், லேபர் வெல்ஃபேர், ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி ரொம்ப பெக்கூலியரா இருக்கக்கூடிய கொஷின் ஹிட் ஆகக்கூடிய ஏரியாவா 10 பாலிசி நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதை கம்ப்ளீட்டா எடுத்து வந்துருவோம். அந்த 10 பாலிசி நோட்ல இருந்து மட்டும் ஒரு டெஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் அவுட்லுக். தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பேசிக்கா எதுல கொடுத்துருக்காங்கன்னா 10th புக்லயும் 11th புக்லயும் எக்கனாமி செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பேசிக்ஸ் பாத்துக்கோங்க. இதை தாண்டி டிஎன் கைடு வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் இருக்கோ, சிட்கோ, டிட்கோ, இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது எல்லாமே அதுல கவர் ஆயிரும். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க எதை ரிலே பண்ணிருக்கணும் அப்படின்னா வெப்சைட்டை ரிலே பண்ணி தான் இருந்திருக்கணும். அடுத்து பாருங்க தமிழ்நாடு ஜியோகிராஃபி. தமிழ்நாடு ஜியோகிராஃபி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேசிக்கா தமிழ்நாடு என்னென்ன ரிவர்ஸ் இருக்கு, என்னென்ன பேசின்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பேசிக் டீடைல், தமிழ்நாடு கிளைமேட், இது எல்லாமே தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவர் ஆகுது. இது நீங்க பாத்தீங்கன்னா 10th புக்ல நீங்க பாத்துக்கோங்க. இது இந்த பர்டிகுலர் சாப்டர் இருக்கு 10th சோசியல்ல. ஸோ இது எல்லாமே கொடுத்துரும். இந்த பர்டிகுலர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கரண்ட் பேஸ் பண்ணியே தான் இருக்க போகுது. இதை தாண்டி தனியாகவும் கரண்ட் பேஸ் எடுக்கிறோம். நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல கடைசியா 1 year கரண்ட் பேஸ் எல்லாமே இந்த நியூஸ்ல வந்துடும். அந்த 15 days சீரீஸ்ல அங்க கவர் பண்ணி தந்துருவோம். மற்றபடி பாலிசி ஆஸ்பெக்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இங்க யூனிட் 5 வந்து தனியா டெஸ்ட் வச்சிருக்கோம், அதுல கவர் ஆயிருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கனாமி சீரீஸ்ல அடுத்த டாபிக் வந்து இந்தியன் எக்கானமி பார்க்குறோம். இந்தியன் எக்கானமி நம்ம 2 டெஸ்டா கொடுத்துருக்கோம். ஒன்னு கன்வென்ஷனல் பேசிக் இந்தியன் எக்கானமி எப்படி எவல்யூஷன் ஆச்சு, நேஷனல் இன்கம்னா என்ன, பேங்கிங், ஆர்பிஐ பத்தி, கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் பத்தி, ஃபினான்ஸ் கமிஷன், நீத்தி ஆயோக், லேண்ட் ரிஃபார்ம், நம்ம என்னென்னலாம் கிளாஸ் ஷெட்யூல் நம்ம என்னென்னலாம் டிஎன்பிஎஸ்சி டியூட்ல பார்த்தோமோ அதே பேட்டர்ன்ல சிலபஸ் ஓரியன்டா ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட்டா கன்வென்ஷனல் கொடுத்துடுறோம். செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் பேஸ் கொடுத்துருக்கோம். கரண்ட் பேஸ்னா என்னென்ன, முதல்ல யூனியன் கவர்மெண்டோட பட்ஜெட், லாஸ்ட் இயர் பட்ஜெட். ஸோ யூனியன் கவர்மெண்டோட எக்கனாமிக் சர்வே, இதை தாண்டி யூனியன் கவர்மெண்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரிஸ்ல ஒரு 10 மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, அதுக்கான ஸ்கீம்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் கொடுத்துரும். ஸோ தமிழ்நாடு ஓரியன்டா கரண்ட் ஃபுல்லா நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டெஸ்ட்ல பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட்ல இங்க பார்க்க போறீங்க. இதை தாண்டி வழக்கம்போல ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சாப்டர் கவர் ஆகுது, உங்களுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொசைட்டி ஹிஸ்டரி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் சொசைட்டியில பாருங்க 3 டெஸ்டா கொடுத்துருக்கிறோம். ஒன்னு தமிழ்நாடு சொசைட்டினுடைய ஸ்ட்ரகிள் மட்டும், தமிழ்நாடு சொசைட்டியோட ஹிஸ்டரி, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் ஓரியன்டா இருக்கக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எர்லி ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ராஜ். இதுக்கு மெட்டீரியல் என்ன அப்படின்னா 9th சோஷியல் புக் பார்த்துக்கோங்க, 11th சோஷியல் புக் பார்த்துக்கோங்க. இதுல இந்த சிலபஸ் கூட அலைன் ஆகிறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி நம்ம டெஸ்ட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டியோட மெட்டீரியல், இதை தாண்டி இந்த பாரதிய யூனிவர்சிட்டியோட மெட்டீரியல், அதாவது அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய டெஸ்ட் புக்கு, அந்த மாதிரி நம்ம அதே மாதிரி சிதம்பரம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புக்ஸை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து வந்துருவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆத்தென்டிகேட்டாவும் இருக்க போகுது இந்த டெஸ்ட் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பத்தி மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். திருக்குறளும் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கமேஜ்ல இருந்துட்டு கண்டெம்பரரி டைம்ஸ் வரைக்கும். இதுக்கு நீங்க வந்து ஸ்கூல் புக் பாத்துக்கோங்க. ஸ்கூல் புக் 6th இருந்துட்டு 12th வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ விளக்கத்திலோட என்னென்ன இருக்கோ திருக்குறள் அதை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. இதை தாண்டி தமிழ் லிட்ரேச்சர் சங்கமேஜ்ல இருந்து கண்டெம்பரரி டைம்ஸ், இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு தமிழ் புக் பாத்துக்கோங்க. இதை தாண்டி எத்திக்ஸ் புக் இருக்கும் 11th, அதே மாதிரி 12th இருக்கும். எத்திக்ஸ் புக்கு நீங்க இந்த இடத்துல பார்த்துருக்கணும் இந்த டாபிக். ஸோ சங்கம் லிட்ரேச்சர் சங்கமேஜ் இருந்து கண்டெம்பரரி டைம்ஸ்க்கு தமிழ் புக்கு பிளஸ் எத்திக்ஸ் புக்கு நீங்க பார்த்துருக்கணும். இதை தாண்டி நம்மளோடதுல பாத்தீங்க அப்படின்னா மூவாவில இருந்து எடுத்து வந்துருப்பாங்க. ஸோ அது அதே மாதிரி பாலகுருசாமில இருந்து எடுத்து வந்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் சொசைட்டியில சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் மட்டும்
இந்தியா தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து சோசியல் ஜஸ்டிஸ்க்கு பேர் போன ஒரு ஸ்டேட். இதுல இந்த சோசியல் ஜஸ்டிஸ் எப்படி டெவலப் ஆச்சு, அதுக்கு என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு, ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ல இருந்துட்டு திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா அதுக்கு மட்டுமே ஒரு டெஸ்ட் ஒதுக்கி இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்த டெஸ்ட் எல்லாமே இப்பதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ஸை டார்கெட் பண்ணி ப்ரிலிம்ஸை ரொம்ப கம்ஃபர்டபுளா 150 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி தான் நம்ம டிசைனே பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்க இந்தியன் ஜியோகிராஃபி, அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க இந்தியன் ஜியோகிராபிக்கல் செட்டிங், மவுண்டைன், ரிவர், சாயில்ஸ், வெஜிடேஷன், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், இது எல்லாமே மினரல், இது எல்லாமே 10th புக்ல இருக்கு. இது நீங்க அதை உருப்படியா படிங்க. 10th புக்கை பெட்டரா நீங்க படிச்சுக்கோங்க, அதுல இருந்து எரர் பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்ட் பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 11th 12th ஜியோகிராஃபில நீங்க செக் பண்ணிக்கோங்க. 11th 12th ஜியோகிராஃபில செக் பண்ணிக்கோங்க, அங்க உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே இதுல கிடைச்சிடும். இதுல வந்துட்டு நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது ஜியோகிராஃபி. கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 16th ஆகஸ்ட் நம்ம டேட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 23 ஆகஸ்ட்லயே நம்ம முடிச்சிடறோம். 16th ஆகஸ்டும் 23 ஆகஸ்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இது போத் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு கொடுக்குறோம், ஸ்டேட் லெவலில் அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம இந்த 2 டெஸ்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த டெஸ்ட்ன்றது உங்களுக்கு யூட்டிலைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுல சந்தேகம் இல்லை. இதை தாண்டி வந்துட்டு மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க. இது நீங்க மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கு எழுதுறதுக்கான சரியான நேரம் இல்லை. ஏன் அப்படின்னா இன்னும் 120 டேஸ் தான் இருக்கு, வெறும் 4 மாசம் தான் இருக்கு. ஸோ நீங்க மெயின்ஸ் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்க முதல்ல நியூஸ் பேப்பர் உருப்படியா படிச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ரெகுலரா நீங்க நியூஸ் பேப்பர் ப்ராப்பரா கவர் பண்ணிக்கோங்க. நீங்க நியூஸ் பேப்பர் ரெகுலரா ப்ராப்பரா கவர் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு 50 மார்க்ஸ்க்கு நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தாலே போதுமானது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மென்டாலிட்டி. உங்களுக்கு இப்பதான் ஃப்ரெஷரா இருக்கிறீங்க, இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 6 மந்த் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், 1 இயர்க்குள்ள இப்பதான் இருக்கிறேன்றவங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க டைமை ப்ரீசியஸ் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா குரூப் 1ல நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான போஸ்ட் தான் இருக்க போகுது. ஆவரேஜா அந்த 65 இருந்து 80 போஸ்ட் தான் அவங்க கொடுக்க போறாங்க. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா 1:20 ரேஷியோல அவங்க எடுக்கவே போறாங்க. ஸோ 1500 இருந்து 2000 பேர் தான் மெயின்ஸே எழுத போறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வந்து ப்ரிலிமினரில 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மினிமம் போட்டாகணும். அதை பார்த்துக்கோங்க. நீங்க எட்ஜ்ல 142 போட்டேன், 145 போட்டேன், ஸோ அந்த நிமிஷத்துல நம்ம வந்துட்டு வருத்தப்படுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க. 150 பிளஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணி தான் ஆகணும். 150 இருந்து 160 போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிறதுக்கு நீங்க இந்த டைம்ல இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூட்லயே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டைம்ல நமக்கு வந்து மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. ஆனா மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரெகுலரா நம்ம நியூஸ் பேப்பர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஹிந்து as well as இந்தியன் எக்ஸ்பிரஸ் பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். அதை மாதிரி பசங்களுக்கு நியூஸ் பேப்பர் வந்துட்டு படிச்சு ஹைலைட் பண்ணி ரெகுலரா கொடுத்துறோம். அவங்க அதை படிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு மெயின்ஸ் டெஸ்ட் எழுதுறாங்க. அவ்வளவுதான். ஸோ அவங்க ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்ட பிறகு தே வில் பி வெரி கம்ஃபர்டபுள். கிளாஸ் நீங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க படிச்சுக்கோங்க. ஆனா இந்த டைம்ல டைமை இதுக்குன்னு செலவு பண்ணி 150 பிளஸ் அப்படிங்கிற அட் எனி காஸ்ட் போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்க ரிட்டன் ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு நீங்க கரண்ட் பேஸ் பண்ணிக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்ல இப்போ உட்காந்து பண்றது அட்வைசபிள் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ரிலிமினரி மெயின்ஸ் 2க்கு கவர் ஆகிற மாதிரி கொண்டு போறதா புத்திசாலித்தனம். இப்போ உட்காந்து நான் ஆன்சர் ரைட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு டைமை கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம ஓவராலா தமிழ்நாடு மாணவர்களுக்காக தனியா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் அப்படிங்கிற கொண்டு போயிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா கம்ப்ளீட் தமிழ்நாட்டினுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்ளீட் யூனியன் கவர்மெண்டோட 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூனியன் கவர்மெண்டோட கம்ப்ளீட் ஸ்கீம்ஸ், யூனியன் கவர்மெண்டோட பட்ஜெட், யூனியன் கவர்மெண்டோட எக்கனாமிக் சர்வே, இதை மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பட்ஜெட், ஸ்டேட் கவர்மெண்டோட எக்கனாமிக் சர்வே 10 யூனிட்டுமே, இதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாடியூலாவும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது யாராருக்கு தேவையோ நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், அந்த மாடியூலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இதுலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நல்லபடியா இந்த 120 டேஸை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா தாராளமா உங்களால கிளியர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க இது வருஷ கணக்கில் படிக்கிறேன்றாங்க. கண்டிப்பா அதுல டவுட் கிடையாது. ஆனா எல்லாரும் ஒரே கேலிபர்ல இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஃபேக்கல்டிஸ் அவங்களும் ஒரு முக்கியமான பிளே பண்றாங்க. ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவல் கேர் அண்ட் அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க தாராளமா வந்துட்டு ஏற்கனவே ஒரு 1 or 2 months ஏற்கனவே படிச்சிருக்கேன் சார், ஸ்டில் யூ ஹேவ் 4 months அப்படி இருக்க பட்சத்துல தாராளமா நீங்க ஒரு நல்ல கைடன்ஸ் எடுத்து படிக்கிறப்போ உங்களால இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்துட்டு ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். முதல்ல இந்த டைம்ல குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கண்டிப்பா நம்மளதுலையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதுல நீங்க கரண்ட் பேஸ் பண்ணி எழுதினாலே போதுமானது. ஸோ ஸ்டே டியூன் இன் டிஎன்பிஎஸ்சி டியூட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.